ராமராமா திங்கக்கிழமை சோமவாசரக ஆகஸ்ட் 3 பராபவ வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி நட்சத்திரம் உத்தரட்டாதி சுகர்ம யோகா கௌலவ கரணம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி 18ஆம் பேரு அப்படின்னு சொல்லுவா. ராகு காலம் கார்த்தால 7:30 9, யமகண்டம் கார்த்தால 10 12. ஆடி 18ஆம் பெருக்கின் சிறப்பு என்ன? அதாவது ஆடி மாதம் பிறந்து நதிகள்லாம் நல்லா பிரவாகத்தோட காட்சி அளிக்கும். நதியில் நிறைய ஜலப்பிரவாகம் இருக்கும். அதனால தான் ஆடி மாதம் பிறந்தா முதல் 3 நாளைக்கு நதி ரஜஸ்வலா அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. அதாவது முதல் 3 நாளைக்கு கங்கையை தவிர மற்ற நதிகள்லாம் குளிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நதி ரஜஸ்வலான்னு ஒரு தோஷம் வருது நதிகளுக்கு, அதனால குளிக்கக்கூடாது. புது ஜலம் வரும் நதிகளில், அது பெருக்கெடுத்து ஓடும். இப்படி நதி நல்லா அதனுடைய அழுக்கெல்லாம் போய் நல்லா பிரவாகம் ஆரம்பித்து ஓடக்கூடியதான சமயம் இது. அதில் இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதியில் நிறைய பிரவாகங்கள்லாம் நதி ஒரு நிலைக்கு வந்துடும். நல்லா இந்த சமயத்தில் எல்லாரும் போய் நதிக்கு பூஜை பண்ணணும். குடும்பத்தோடு போய் ஆற்றுக்கு காவிரி, தாமிரபரணி, துங்கபத்ரா போன்ற நதிகளுக்கெல்லாம் போய் அவாவா கிராமத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி தீரத்துக்கு போய் எல்லாருமா சேர்ந்து நதிக்கு பூஜை பண்ணி அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் ஆகாரங்களும் அன்னதானங்களும் ஏதோ முடிஞ்ச தானங்களும் கொடுத்து சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து எல்லாரும் அப்படி சந்தோஷத்தோடு இருந்து மிச்ச பக்ஷணங்கள்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்றது. அப்படி இதுதான் அன்னைக்கு செய்ய வேண்டியதான காரியம். சாயங்காலத்தில் பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கு. இதுதான் ஆடி 18ஆம் பேர் அப்படின்னு சொல்கிறார். அதை இப்போ நிறைய கலந்த சாதம் பண்ணி சாப்பிட்றது, சித்ராண்ணம் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு அதை சித்ராண்ணம் பண்ணி சாப்பிட்றதுக்காக இந்த பண்டிகை உண்டாகலை. நதிகளில் போய் நதிக்கு பூஜை பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்தது. இப்போ தானே பண்ணி தானே சாப்பிட்றது விதவிதமாக அப்படின்னு ஆயிடுத்து. இதுதான் இதனுடைய தாற்பயம். ராமராம்.